வெல்கம் டு நெல்லை ஹாப்பி கிச்சன். வீட்டில் எவ்வளோ சுலபமாக ப்ளம் கேக் பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் எடுத்திருக்கேன். கூடவே டூட்டி ஃப்ரூட்டி ஒரு 4 கலரில் எடுத்திருக்கேன். பாதாம் அரைக்கப்பளவுக்கு எடுத்திருக்கேன். முந்திரி 1/4 கப் அளவுக்கு, உலர்ந்த திராட்சை அரை கப் அளவுக்கு செர்ரி, அரை கப் பேரிச்சம்பழம், ஒரு 10லேருந்து 12 எண்ணிக்கையில் பிஸ்தா எடுத்திருக்கேன். உலர் திராட்சை தவிர எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 200 ml அளவுள்ள ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன். இது கடைகளில் பாட்டிலில் கிடைக்கக்கூடிய ஆரஞ்சு ஜூஸ் தான். இந்த ஜூஸில் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் சேர்த்துடலாம். இது கூடவே டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 4லேருந்து 5 மணி நேரம் அப்படி வைக்க போகிறோம். ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகணும். கேரமலைஸ் ஆன சுகரோட ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். கூடவே கடைகளில் கிடைக்கிற கிசான் ஜாம் தான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். ஜாமையும் இதோட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரெடி ஆயிரும். இந்த சிரப்பை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். 4 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு சுக்கு, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சுக்கை லைட்டாக தட்டி சேர்த்துருக்கேன், இல்லைன்னா ஜாரில் சரியாக அரைப்படாது. ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டரை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே 6 முட்டையை சேர்க்க போகிறேன். ஒவ்வொரு முட்டையாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குங்க. ஆறாவது முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. ஏற்கனவே பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பொடியும் இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்த மாவை ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரூட் ஜாம் சிரப்பை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இதோட நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் சேர்த்துடலாம். நல்லா ஈவனாக ஒரே டைரக்ஷனில் கலந்து விட்டு எடுத்துக்கலாம். கேக் மோல்டில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் மிக்சரை சேர்த்துடலாம். பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 2 கேக் மோல்டில் கேக் பேட்டரை சேர்த்து நான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். இதை அடுப்புலையும் பேக் பண்ண போகிறேன், ஓவன்லேயும் பேக் பண்ணி காட்ட போகிறேன். டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சம் முந்திரியும் செர்ரியும் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சு பேக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அதில் சேர்த்து ஒரு லிட்டு போட்டு 45 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். கேக் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்த்தோம்னா கேக் ஒட்டாமல் வரணும். ஓவனில் பேக் பண்ணுறதுக்கு ஓவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அதில் சேர்த்து 180 டிகிரி செல்சியஸில் 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் சுவையான ப்ளம் கேக் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.